அனைவருக்கும் வணக்கம். ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டங்களில் காதல் வெற்றி பெறுமா? இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஸோ ரெகுலரா நிறைய அப்பாயின்மெண்டா இருக்கட்டும், லைவ் செக்ஷன்ல லைவ் பண்ணும்போதெல்லாம் கேள்விகள் காதலை மையமாகத்தான் இருக்கு. அதுல நம்மளே ப்ரிடிக்ஷன் பாக்குறோம். அந்த லைவ் செக்ஷன்லயே 170% பேருக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனி காலகட்டமோ நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு ஏழரை சனியில பயணப்படுறாங்க, இல்ல அஷ்டம சனியில. அப்பதான் அவங்க அந்த காதல் ரீதியான கேள்வியை கேட்கிறார்கள். பெற்றோர்கள் ஒற்றுக்கொள்வார்களா, அல்லது இந்த காதலில் துணைவரோடு இணையக்கூடிய பாக்கியம் எப்படி இருக்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த வீடியோ, ஒரு கிளியரான வீடியோ. ஒரு ஜாதகத்துல காதலை குறிக்கக்கூடிய வீடாக 5ஆம் இடம் அமைகிறது. 5ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய மன உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவம், காதலை பற்றி குறிக்கக்கூடிய பாவம் இந்த 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடம் 2, 5, 7, இந்த 5, 9 இந்த காம்பினேஷன்லாம் இருந்தா அவர் காதல்ல வெற்றி பெறுறதுக்கான ஒரு அமைவை ஜாதகம் பெறுகிறார். காதலினால் திருமணம் உருவாகிறத ஒரு அமைவை பெறுகிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஆனா எஸ்பெஷலி ஏழரை சனி அஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தானே அதிகமான கேள்விகள் வருது. அது ஏன் ஏழரை சனி அஷ்டம சனியில காதலிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்குமான்றத இந்த டாபிக்ல கிளியர் பண்ணிடலாம். 170% பேர் இப்பொழுது அஷ்டம சனியிலோ ஏழரை சனியிலோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா காதல் வயப்படுவீங்க. அந்த 70% பேரும் சாதகமா அமையுமா அப்படின்றதுதான் கேள்வியை முன்வைக்கிறீங்க. அதை தான் இதுல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஏழரை சனி ஆகட்டும் அஷ்டம சனி ஆகட்டும், ஒரு மனிதனை ஒரு 30 வருடம் ஏழரை சனி, ஒரு 30 வருடம் சனி பகவானுடைய சைக்கிள்ல குறைந்தது ஒரு மனிதன் 10 வருடங்களாவது சனி பகவானுடைய பிடியில தான் இருப்பார். அதுல மாற்றம் கிடையாது. 30 வருட பயணத்துல ஏழரை சனியாக ஒரு 7.5 வருடமும் அஷ்டம சனியாக 2.5 வருடம், இந்த 10 வருடமும் அவருடைய பிடியில தான் செயல்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் ரியாலிட்டியா பாக்குறோம். ஜாதகங்கள்ல அறிவுபூர்வமாக கண்ட ஒரு உண்மையும் கூட, யாருக்கெல்லாம் ஜென்ம சனி நடக்குதோ அஷ்டம சனி நடக்குதோ, ஏழரை சனியில ஜென்ம சனி காலகட்டம் அஷ்டம சனி காலகட்டம் நடக்குதோ, அப்ப சுய ஜாதகங்கள்ல தசாபுத்தி சரியில்லை. 90% ஜாதகர்களுக்கு தசாபுத்தி சரியில்லாம தான் நடக்குது. அப்ப என்ன நடக்குது? தசாபுத்தியும் சரியில்லை, கோச்சாரத்துல சனி பகவானும் சரியில்லைன்றதுதான் உண்மை. அப்போ உங்களுடைய மனமும் உடம்பும் சரியில்லைன்னு அர்த்தம். யாரெல்லாம் அஷ்டம சனி ஜென்ம சனி காலகட்டங்கள்ல பயணப்படுறீங்களோ மனம் பதட்டத்தில் இருக்கின்றதுன்னு அர்த்தம். இப்ப காதல் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடம் லவ் லைஃப்ல இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஏழரை சனியில ஆரம்பிச்சிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. அப்பதான் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கோம்னா அந்த காதலில் இந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஏழரை சனியில குறிப்பா ஜென்ம சனியில பிரச்சனைகள் வரும். மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய பாக்கியம் 5, 7, 5, 2 பொறுத்து அமையும். அதுபோல அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருடம் முன்பே காதல் வயப்பட்டிருக்கீங்கன்னா அந்த காதலும் பிரச்சனைக்குள்ளாகும். ஆனால் மீண்டும் சேரக்கூடிய அமைவு. ஆனால் எவர் ஒருவர் அஷ்டம சனியினுடைய ஆரம்பத்தில் காதல் வயப்படுகிறீர்களோ, காட்சிப்படுத்தப்படுகிறதோ, ஏழரை சனியின் ஆரம்பத்தில் ஒருவருக்கு காட்சிப்படுத்தப்படுகிறதோ, அந்த காதல் சாதகம் இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் சந்தித்த நபர் அஷ்டம சனியினுடைய ஆரம்ப காலகட்டம், ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டம் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காதலினால் நீங்கள் இழப்பது மனதை இழப்பீர்கள். நிறைய ஜாதகர்கள் செல்வத்தை இழப்பீர்கள், உடலையும் இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜாதகத்திற்கு இப்ப அஷ்டம சனி ஆரம்பிக்குது, இப்பதான் ஒரு நபரை பாக்குறீங்க, கண்டிப்பா அந்த காதல்ல சாதகம் இல்லை. அந்த காதல் கண்டிப்பாக உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டு செல்லும், உடலையும் காயப்படுத்தி விட்டு செல்லும், பொருளாதாரத்தையும் இழக்க செய்து செல்லும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதே நிலைதான் ஏழரை சனியிலும். ஏழரை சனி ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் இருக்குன்னா கண்டிப்பா பிரச்சனைக்குள்ளாக்கும். இதை வேடிக்கையாக கூட நிறைய கமாண்ட்ல கன்சல்டேஷன்ல லைவ்ல கூட கேட்கறது உண்டு. இது வரைக்கும் ஒரு துணைவரை கூட நான் சந்தித்ததில்லை, இது வரைக்கும் காதலே வந்ததில்லை அப்படின்னு ஒரு 20 வயதுல இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்கறது உண்டு. என்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்தீர்களோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் கொடுக்கும். அதனால கவலை வேண்டாம். இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலகட்டத்துல நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு பிரச்சனையை மட்டுமே கொடுக்க போகிறார். அவர் பார்ப்பதற்கு நல்லவரை போலதான் காட்சி அளிப்பார், அல்லது நல்ல துணைவரை போல காட்சி அளிப்பார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழரை சனியில் சந்தித்த காதல் அஷ்டம சனியில் சந்தித்த காதல் வெற்றி பெறாது. அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க செய்யும். 110 நபர்களுக்கு மட்டும் யோக தசை நடப்பில் வருமாயின், திரிகோணாதிபதிகள் தசை வலுத்தில் தசை நடத்தினால் அவர்களுக்கு மட்டுமே சாதகம். மெஜாரிட்டி 90% பேருக்கு சாதகம் இல்லை. இது இளமை பருவத்துல காதல் வயப்படுறவங்களுக்கு. ஸோ 40 வயதுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோம்? 40 வயதுக்கு மேல இருக்கிறாங்கப்பா, குடும்ப ரிலேஷன்ல இருக்கிறாங்க, அப்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய கன்சல்டேஷன் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம். ஏழரை சனி தான் ஆரம்பிக்குது. அலுவலகத்துல வேலை செய்யறீங்க, தொழில் ரீதியாக பாக்குறீங்க, ஒரு நபரை பார்த்து ஈர்ப்பு வருது, அந்த நபரோடு ஏதேனும் ஒரு வகையில உங்களை சமரசமாக இயற்கை இணைக்குதுன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டு. நீங்கள் பொருளாதாரத்தை இழக்க போகிறீர்கள். அவர்கள் முக்கியம் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் முக்கியம் இல்லை.
கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை செய்ய போறதில்லைன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப 7 சனி அஷ்டம சனியில் அறிமுகமான காதல் பிரச்சனை. ஆனால் அதற்கு முன்பே காதலித்தவர்களுக்கு அந்த ஜென்ம சனி காலகட்டம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், குடும்பங்கள்ல பிரச்சனையை கொடுக்கும். அஷ்டம சனி காலங்கள்ல குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கும். ஆனால் 5-7 5-9 5-2 கனெக்ட்ல இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காதலினால் லாபம் உண்டு. அந்த காதல் மீண்டும் மகிழ்ச்சியை கொடுக்க கடமைப்படும். அப்ப உறுதியா சொல்லிட்டோம், 7 சனி அஷ்டம சனி இது 2 காலகட்டம். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நபரை சந்தித்தீர்கள் என்றால் அந்த நினைவு உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பொருளையும் இழக்க செய்யும்ன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, உறுதிப்படுத்துறோம். 10% பேர், 10% என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. இது அன்பார்ச்சுனேட் திங் மாதிரி தான். அதனால் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். 40 வயதை கடந்தவர்களுக்கும் ஜென்ம சனியோ அஷ்டம சனி காலகட்டங்களில் ஒருவரை சந்திக்கிறீர்கள், பெண்ணையோ ஆணையோ சந்திக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது சாதகம் இல்லை. அது உங்கள் வாழ்க்கையை சற்று பொருளாதார நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்க போகிறது. அப்ப என்ன, வேக்கப் டு த ரியாலிட்டி. அந்த 2 வருஷம் கடந்துருச்சு, அடுத்து ரியாலிட்டிக்கு வரதான் போறீங்க. இருந்தாலும் உங்களை மனதளவில் தயார்படுத்தி கொண்டு அதை அனுபவிங்கள்ன்றதான் உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.